9th ஸ்டாண்டர்ட் பசங்களா, தேர்ட் மிட் டர்ம் எக்ஸாமுக்கு எல்லாரும் ரெடி ஆயிட்டீங்களா? தேர்ட் மிட் டர்ம் எக்ஸாமுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்ல அப்படின்னு நீ நினைச்சனா நீ தப்பு பண்ணிட்டு இருக்க. ஏன்னா தேர்ட் மிட் டர்ம் எக்ஸாம் படிச்சுட்டு ஆனுவல் முடிச்சாதான் நீ 10th போக முடியும். இல்ல மேம் எனக்கு இதெல்லாம் தேவையில்ல, நான் 10th போய் படிச்சுக்கிறேன் அப்படின்னு நீ லீனியண்டா இருந்தனா இப்ப இல்லாத ஹேபிட் உனக்கு எப்பவுமே வராது. ஸோ இப்போ சீரியஸா எடுத்து படிக்க ஆரம்பி. அதே மாதிரி இந்த சயின்ஸ், மேக்ஸ், தமிழ்னு தனித்தனியா வீடியோ தேடி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கறது பதிலா ஒரே வீடியோல உனக்கு ஆல் சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இந்த தேர்ட் மிட் டர்ம் எக்ஸாமுக்கு நான் கொண்டு வந்துட்டேன். எஸ், இந்த வீடியோல நம்ம கம்ப்ளீட்டா ஆல் சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்க போறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்ல வந்து உங்களுக்கு 2 இயல் தான் இருக்கு. இயல் 6, 7. ஸோ இதுல வந்து குருவினா, நெடுவினா, சிறுவினா, ஸோ எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும் கொடுத்துருக்கேன். எனக்கு ஆல்ரெடி நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்றவங்க இந்த கொஸ்டின் எல்லாத்தையும் ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிக்கோ. லாஸ்ட் மினிட்ல படிக்கிறவன் மோஸ்ட் நம்பர் ஆஃப் ரிப்பீட்டட் கொஸ்டினை இங்க ரவுண்ட் பண்ணிருக்கேன் பாரு, அதை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் இதுல இருக்க 1 மார்க்ஸ்க்கு இந்த சப்ஜெக்ட் மட்டும் இல்ல, எல்லா சப்ஜெக்ட்க்கும் இது அப்ளை. 1 மார்க்ஸ் நீ எல்லா 1 மார்க்ஸும் படிச்சுதான் ஆகணும். இது அதுன்னு ஒமிட் பண்ணாத, அதுக்கு இம்பார்ட்டன்ட் பார்க்காத. ஓகே, இங்கிலீஷ்க்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 யூனிட் இருக்கு. யூனிட் 6, யூனிட் 7. உனக்கு போயம்க்கு தனியா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கு. 2 மார்க், 5 மார்க் புக் பேக்ல இருக்குது. இங்க நம்ம எங்க அதிகமா மார்க் லூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த கிராமர்ல தான். ஸோ கிராமர்லயும் உனக்கு வந்து என்னென்ன கிராமர் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்கு. ஸோ இதெல்லாம் தெளிவா பார்த்துட்டு போயிரு. கண்டிப்பா இங்கிலீஷ்லயும் நீ நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் மேக்ஸ்லயும் நமக்கு 2 சாப்டர் 7, சாப்டர் 8. மென்சுரேஷன் ஒன்று, நெக்ஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு. ஆல்ரெடி நம்ம வீக்லி டார்கெட்ஸ்லாம் கொடுத்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த சம்மெல்லாம் நீ பார்த்துடு. மேம் என்ன மேம் கொஸ்டின் கொடுத்துட்டு ஆனா கிளியரா இல்ல, வீடியோல எனக்கு கிளியரா தெரியல, நீங்க வந்து கொஸ்டின் கொடுத்துறீங்க, நீங்களே பாதி மறைச்சிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த வீடியோ உனக்கு வரப்போது நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்ல இதோட PDF அப்டேட் ஆயிருக்கும். ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கிளியரா தெரியாத பசங்க வாட்ஸ்அப் சேனல்ல போய் செக் பண்ணி இந்த PDF டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் சயின்ஸ் பாத்தீங்கன்னா உனக்கான போர்ஷன் இங்க இருக்கு. ஸோ 1, 2, 3, 4, 5, 6 சாப்டர்ஸ் இருக்கு. 6 சாப்டருக்கான ரோமன் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து உனக்கு இங்க கொடுத்துருக்கு. ஸோ இதை நோட் பண்ணிக்கோ. சேம் அப்ளைஸ் ஃபார் 1 மார்க். 1 மார்க் புக் பேக் பார்த்துணும். மேக்ஸ் நான் சொல்ல, மேக்ஸ்லயும் பார்த்துக்கோ. புக் பேக் 1 மார்க். 2 சாப்டர்ன்றப்போ ரொம்ப மினிமலா தான் இருக்கும் 1 மார்க்ஸ். அதை இப்போ தெளிவா பார்த்துக்கோங்க. இது உனக்கு இந்த டைம்ல இந்த மாதிரி 2, 3 சாப்டர்னு படிக்க போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஆனுவல் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு. லாஸ்டா ப்ரிப்பேர் பண்ண போர்ஷன் நீ ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் ரிவைஸ் பண்ணா போதும் இல்ல. அண்ட் சோஷியல் போர்ஷன் அதிகம் தான், எஸ், பட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருந்தா சீக்கிரம் கவர் பண்ணிடலாம்ல. ஸோ ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ரோமன் வைஸ் கொடுத்தாச்சு. இதெல்லாம் கரெக்டாக நோட் பண்ணி படிச்சிரு. ஹிஸ்ட்ரியில நமக்கு நிறைய போர்ஷன் இருக்கு. ஸோ அதுல இன்னும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இது அதிக டைம் ரிப்பீட் ஆயிருக்கு, அதை கொடுத்துருக்கேன். எதனாலனா ஏன்னா ஹிஸ்ட்ரியில இது மட்டும் நமக்கு இல்ல, இன்னும் என்னென்ன இருக்கு, டைம் லைன் படிக்கணும் இல்லையா, நெக்ஸ்ட் ஜியோகிராஃபில டிஸ்டிங்கியூஸ் கொஸ்டின், கிவ் ரீசன் கொஸ்டின் படிக்கணும். இது இல்லாம 1 மார்க் எல்லாம் கவர் பண்ணணும். ஸோ இது எல்லாமே ஹோல் பேக்கா. எஸ், நான் இதெல்லாம் படிச்சிட்டேன்னா 5 சப்ஜெக்ட்க்கும் நீ ரெடி ஃபுல் மார்க் வாங்குறதுக்கு. ஓகே, நீ வந்து உன்னோட இன்புட் ஃபுல்லா கொடுத்துருக்கணும். எதையுமே வந்து விடக்கூடாது. ஒரு கொஸ்டின் விட்டா கூட கஷ்டம். ஓகே, ஸோ இப்போ 9th to 10th மூவிங் பசங்க இருக்கீங்களா, அதாவது 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் வந்து 2027ல எழுத போற பசங்க, உங்களுக்கான ஒரு பேட்ச் வந்து டிசைன் பண்ணியாச்சு. எஸ், உனக்கு 10th போர்ஷன் ஆரம்பிச்சோன்னே அதுல தான் எல்லா அப்டேட்ஸும் வரும். ஸோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ற விதமா ஒரு புது பேட்ச் ஆரம்பிச்சிருக்கோம். அதோட லிங்க் வந்து இங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கிளிக் பண்ணனா டைரக்டா ஆப்க்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். அங்க போய் நீ கிளிக் பண்ணி என்ரோல் கொடுத்து வச்சுக்கோங்க இப்பவே. ஸோ என்கிட்ட சொல்லுங்க, எஸ் மேம் நான் 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாமுக்கு வந்து ரெடி ஆயிட்டேன், அடுத்த வருஷத்துக்கு ஃபுல் பவரோட நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். கமெண்ட்ல சொல்லுங்க, எஸ் வி ஆர் ரெடி. ஸோ எத்தனை பேர் நம்ம பசங்க 9th to 10th மூவிங் நம்ம சேனல்ல இருக்கீங்க, எத்தனை பேர் ஃபயரோட எஸ் நான் மார்க் ஸ்கோர் பண்ணணும்னு இருக்கீங்கன்றத பார்க்கலாம். அண்ட் விட்றாத, தேர்ட் மிட் டர்ம் எக்ஸாம் முடிச்சு ஆனுவல் முடிச்சதுக்கு அப்புறம் தான் 10th போக போறோம். ஸோ இந்த எக்ஸாம்ஸ்ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுங்கடா. ஆல் தி பெஸ்ட்.